முருகன் மேல சத்தியமா சொல்லுங்க, எனக்கு சம்மதம் இல்லைன்னு நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டாம். மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். கோர்ட்டுக்குள்ள வச்சு அபி உறுதியாக சொல்லிடுறாங்க. ஆனால் ராகவ் மட்டும் அறகுறை மனசாக சொல்கிறத பார்த்துட்டு நீதிபதி கரெக்டாக கணிச்சிடுறாங்க. அவங்களும் படித்தவங்க தானே, என்னப்பா உன் மனசில் விவாகரத்து பண்ணுறதுக்கு ஆசை இல்லாத மாதிரி தெரியுது, அதனால் இதுக்கான தீர்ப்பை நான் அடுத்த ஹியரிங்கில் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அபியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, எங்கள் பிள்ளையை சவிச்சிடாதீங்க அப்படின்ட்டு. உடனே ஆகாஷ் அப்பா, ஐயோ அப்பெல்லாம் இல்லை சம்மந்தி, ஆனாலும் ஒரு மனுஷன் அடியோடு மாறுவான்னா அதுக்கு ஆகாஷ் அப்பான்னு தாங்க சொல்லணும். இந்த அளவுக்கு இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லை, அவ்வளோ நல்லவராக மாறிட்டாருங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அபி, உன்னை யார் நல்லவள மாதிரி நடிக்க சொன்னது? அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வெறுப்பை வச்சுட்டு வெளியில் நல்லவள மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற. ஏய் நிறுத்து, நானா அப்படி இப்படிங்கிறாரு, என் மனசு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே. அப்படியே விஜய் அப்படியே மனசில் மறைச்சது மாதிரியே என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இவன் நடிக்கிறேன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு அடைக்கிறாரு. இந்த அம்மாவும் அதே தான் நினைக்குது. சொல்கிறாரா சொல்ல மாட்டேங்கிறாரே, நான் தான் முக்கியம்னு அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லுது. காவேரி மாதிரியே மனசில் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை தாங்க நடந்துட்டுருக்கு. இந்த பாருங்க, அடுத்த ஏரிங்கில் கண்டிப்பாக உறுதி சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போவே காணாமல் போயிருங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டிக்கிட்டே இருக்குது. அபி முரளிக்கு செம்ம காண்டாகுதுச்சா, இப்படி தள்ளி வச்சுட்டாங்களே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. லாவண்யா வந்து, என்ன ராகவ் நீ ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட, நீ ராகவ் நீ அபியை விட்டு பிரிகிறது உனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு பிடிக்காத கல்யாணம் தானே அப்படிங்கல. இங்கே பார், யார் சொன்னால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அபியை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. என்ன மது வந்துட்டா அபியை விட்டுருவேன்னு பார்த்தா மதுவை விட அபியை தானே பெருசாக நினைக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ராகவ் உனக்கு அபியை நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்களா. ஆமாம், எனக்கு அபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பயங்கரமாக கத்தி சொல்ல போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அபி உள்ளர வராங்க. பார்த்தா 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க, உங்களுக்கு எங்கள் அப்பா ஆப்ரேஷன் கொடுத்தீங்களா அந்த கடை, இன்னும் 1 லட்சம் தான் இருக்குது, அதையும் நான் கொடுத்துருவேன். அதை போக என்னோடது நீங்கள் தொழிலுக்கு உதவி பண்ணீங்கல்ல, என் பொருள் பூரா காணாமல் போனதுக்கு அந்த காசையும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடு சிடுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்களா. அப்படியே லாவண்யா பார்க்குது, என்ன ராகவ் இந்த மாதிரி உன்னை கண்டும் காணாமல் பிடிச்சும் பிடிக்காம என்னமோ மாதிரி கேவலமாக பேசிட்டு போகிறான், அவன் உனக்கு பிடிச்சிருக்கா, அவள் கூட நீ வாழ நினைக்கிறியா? ஏன் ராகவ் அப்படிங்கல. இங்கே பார் லாவண்யா, இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு போ, எனக்கு அபிதான் முக்கியம், அவள் எனக்கு ஏஞ்சல் தேவதை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இவன் என்கிட்ட பண்ணாலும் திருந்தவே மாட்டான் போ அப்படின்னு லாவண்யா போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்து இதில் எந்த டிசைனிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்களா. என்ன டிசைனிங் அப்படின்னு. பாவம் அபி பேச வராளே அப்படின்ட்டு வேகமாக ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. என்ன வெறும் பத்திரிக்கையாக இருக்குது, இதில் என்ன மாடலு, யாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா. உங்கள் கல்யாணத்துக்கு தான். ஏன் கல்யாணமா, என்ன அபி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நமக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்கு இப்போவே வேலையெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுக்கணும், அதான் என்னன்னு இருக்கணும் அப்படின்னு பத்திரிக்கை மாடலை உங்ககிட்ட கேட்குறேன். மாப்பிள்ளை இல்லையா, உங்கள் கல்யாணம் அவசரமாக நடந்துருச்சுல, பத்திரிக்கையெல்லாம் அடிக்கலையில, இப்போது பத்திரிக்கை அடித்து முறையாக நடக்கட்டுமே, அதுக்காகத்தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படிங்கல. அபி அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாய் ஃபோனை தூக்கி அப்படி டொமால்னு போடுறாரு. ஐயோ ஏன் அபி என்னை படுத்தி எடுக்கிற, என் மனசில் இருக்க உனக்கு புரியவே இல்லையா, நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே முருகா அப்படிங்கிறாரு. பார்த்தோன்னே, ஓ முருகாவெல்லாம் நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அந்தளவுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு, இங்கே வாங்க நானே அந்த முருகாட்டை வச்சு சாட்சி வச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள், எல்லாம் என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குற ராகவ், இப்போ என்ன சொன்னால் இவள் ஏற்றுக்குவா, இஷ்டம் இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் கட்டி வைக்கணும்ப்பா, இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியும், அதுக்கும் நடிக்கிறேன்னு சொல்லுவாளா, ஒன்றுமே புரியலையே, எது எப்படியோ நமக்கு உண்மையை சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு முருகன் சிலையை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாங்க, அபியை பார்க்க சிலையை பார்க்க, அபியை பார்க்க அப்படி பார்க்குறாரு. அப்பப்பா அவங்க மனசில் நினைக்கிறாங்க, அபி சொல்லியா எனக்கு என் மனசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, அடிப்பாவி மேலே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏண்டி நாடகம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அக்காக்காரி அணு பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, அணு எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த மது கூட அப்படியே ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் இதுக்கு பேர் தப்புன்னு தான் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் இது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. அவர் பாவங்க தப்பே பண்ணலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ராகவ் என்ன பண்ணுறாரு, கையை கொண்டுட்டு போகலைங்க. போகங்காட்டிலுமே, என்ன அபி இது மேலே சத்தியம் பண்ணால் எனக்கு இஷ்டம் இருக்குன்னு அர்த்தமா, நான் சத்தியம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை போதுமா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருந்தாலும் ஏன் இஷ்டம் இல்லைங்கிறீங்க, அப்போ அந்த பொண்ணை தொட்டிங்கல்ல, அப்புறம் அந்த பொண்ணு பாவம் இல்லையா? ஐயோ அபி நான் தொட்டது எனக்கே தெரியலை, நீ தான் சொல்கிற, எனக்கு எந்த நினைவும் இல்லை, அதுக்காண்டி இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சம்மதம்னு சொல்லுங்கள். என்ன அபி இப்படி சொன்னால் இப்படிங்கிற, இப்படி சொன்னால் இப்படிங்கிற, நான் முடியாது, எனக்கு கல்யாணம்னா எனக்கு தேவையில்லை
இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாமல் இங்கிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஓ நீங்கள் வந்துட்டா நான் விட்டுருவேனா, அது சும்மா நீங்கள் நடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆசை முழுக்க முழுக்க இருக்குது, மதுவை தான் நீங்கள் மனசில் உயிராவில் வச்சுருந்தீங்க, மதுவுக்கு ஈடாகவே நீ அப்படின்னு எவ்வளோ பேசியிருக்கீங்க, எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா, ஐயோ உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாதுன்னு அப்படி கையை பிடிச்சி குத்திக்கிறாரு. ஏன் அபி இப்படி பண்ணுற, எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம், எந்த இஷ்டமும் இல்லை, நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா, போகணும்னு நினச்சாலும் நான் எனக்கு இன்னொரு கல்யாணங்கிற தேவையில்லை, போயிரு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சே இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறாளே அப்படின்ட்டு இங்கே முரளி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆஹா சூப்பர் சண்டை பலமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறாரா. இங்கே ராகவ் போனதுக்கப்புறம் இது தாண்டா நான் ஆசைப்பட்டேன், இப்படி தான் இருக்கணும், இன்னும் இந்த விரிசலை பெருசாக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான் முரளி. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷம், அப்போ அவருக்கு இஷ்டம் இல்லையா, அப்புறம் ஏன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் என்ன ராகவ் பையன் இப்படி பண்ணுறேன், என் இது அறகுறையாக தான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கே அப்படியே அபியோட மனசு பறக்குதே. அப்போ ஒருவேளை என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க இதே ஒத்த வார்த்தையை சொல்லணும் தானப்பா அந்த காவேரி பிள்ளையும் கேட்குது மகாநதியில், அவனும் அந்த சொல்லாமே ஓட்டி கொடுத்தாங்க, ஏண்டாடே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தாங்க தோணுது. எல்லாம் செல்லத்தில் உரிமையில் திட்டுறவங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்து ராகவ் என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்களா. அப்படியே அபிக்கு சந்தோஷம் தாங்கலை, இவர் இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் தூக்கி அடி சந்தோஷத்தில் ஆடிடுவாங்க. ஆனால் அது சொல்லவே இல்லை. அப்புறம் மேலே வந்து கீழே வராங்க, கீழே வர்றதுக்குள்ளே இங்கே முரளி என்ன பண்ணுறான், மேலே வந்துடுறான், வந்துட்டு டக்குன்னு வர்றான், நான் வாசலில் நிற்கிறான். என்ன ஏன் அப்படிங்க கீழே, இல்லை அபி ஒரே சத்தமாக இருந்துச்சு அதான் வந்தேன், சத்தமாக இருந்துச்சுன்னா முரளின்னு கூப்பிட்டோமா, முரளின்னு காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்க, என்ன அபி இப்படிலாம் பேசுகிறீங்க, நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரே சவுண்டாக இருந்துச்சுன்னு என்னன்னு கேட்க வந்தா, ஓ என்ன சவுண்டுன்னு உங்கள் காதுக்கு மட்டும் கேட்டுச்சு, இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லையே எல்லாரும் இருக்கோம் அப்படிங்கிறாரா. அப்போ யாரு காதுக்குமே விழுகலை, அப்போ உங்கள் காதுக்கு மட்டும் எப்படி விழுந்துச்சு, அப்போ உங்கள் காதை இந்த பக்கத்தையே தீட்டி வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அபி நான் இந்த பக்கம் வந்தேன் அதனால் என் காதில் விழுந்துச்சு, மற்றவங்களும் அங்கிட்டு இருக்காங்க அதனால் விழுகலைன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அபி என்ன சண்டையா என்கிட்ட சொல்லுப்பா, நான் இருக்கேன், இங்கே பார் எங்களுக்குள்ளே என்ன சண்டை நடந்தாலும் சரி அதை நாங்கள் தீர்த்துக்குவோம், நீ வந்து நடுவுலேருந்து நாட்டாம தீர்ப்பு சொல்ல வேணாம் சரியா, மரியாதையாக போயிரு அப்படிங்கிற அஞ்சலி வராங்க. அபி ஏங்க என்னங்க அங்கே என்ன அப்படின்ட்டு வராங்களா, உங்கள் பொண்டாட்டி வந்துட்டாங்க போங்க பல்ல காமிச்சிட்டு, இன்னும் நின்னீங்கன்னா நான் இன்னும் கோவமாயிருவேன் அப்படிங்கல, அப்படியா அபி சரி அபி அப்படியா சரி அப்படின்னு கீழே பேச்சு கொடுத்துட்டே வராரா. என்னங்க என்னாச்சு, இல்லை ராகவ் ஏதோ சத்தம் போட்டுட்டு போனானா என்னன்னு கேட்க போனேன், என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களே கேளுங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிடுறாரா. உடனே அபிங்க வா அப்படின்னு கூப்பிட்ட கையோட அவங்க உள்ளுக்க போனவங்க திரும்பி வர்றாங்க. என்னங்கக்கா அப்படிங்கல, என்ன சத்தம் போட்டுகிட்டே இருக்கிற, நீ கொஞ்சம் கூட நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆமாம் நீ எங்கள் பேச்சை கேட்குறியா, ஒன்றுமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உன் மேலே பாசம் வரும், கோவம் தான் வருது அப்படிங்கிற, அக்கா நான் எது பண்ணாலும் உங்கள் தம்பியோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா இப்போ கோச்சிட்டு போயிட்டானுமே அப்படியே முறைக்கிறாங்க முரளியை, உன்னை சொல்ல சொன்னிச்சா அப்படின்ட்டு என் வாயில் புடுங்க நினைக்கிறான் பாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து ஏன் இப்படி பண்ணுன்னு தான் கேட்டார், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே முன்ன மாதிரி இருந்தால் உனக்கு மல்லிகைப்பூ வேணுமா அல்வா வேணுமான்னு கேட்டார் அப்படின்னு பொய்ய சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இப்போ தான் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்களே, இனிமேல் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் அதையே அந்த சம்மந்தப்படுத்தியே சொல்லிடுறாங்க. ஏன் இப்படி அபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கல. ஆமாம் அவன் சொல்கிறது சரிதான், நானும் தான் கேட்குறேன், ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அபி நீ மறுபடியும் முடிவை மாற்றிக்கோ, கண்டிப்பாக இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், நீ என் தம்பி கூட தான் வாழணும், இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போகிறாங்க. ஆளுக்கு இப்படி கோச்சிக்கிறாங்க, பாட்டியும் அதே மாதிரி தான் கோச்சிக்கிறாங்க. என்ன அபி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டா மனசு மாறிடும்னு நினச்சிட்டு இருக்கியா, நாங்கள் மாறவே மாட்டோம், நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, ஒன்று நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக வேற எங்கே போனான்னு தெரியல, கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்கிறா பாட்டி அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. என்னது கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன அபி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஏன் அபி இப்படி பண்ணுறீங்க, இப்போ பாரு என் தம்பி எனக்கு உயிர், என் தம்பினா எனக்கு அவ்வளோ உயிர்னு உனக்கு தெரியாதா, இப்போ பாரு அப்படிங்கல. சே இந்த ராகவ் ஏன் இப்படி பண்ணுறாரு, எங்கே போய் தொலைஞ்சாருன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. பார்த்தா அவர் டென்ஷனில் போயிட்டாருங்க, எங்கேயோ அவர் வாட்டுக்கு அவர் கால் போன போக்கில் போயிடுறாரா. இங்கே அபித்தி அப்படி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை. இனிமேல் நம்ம இருக்கவே கூடாது, இங்கே இருக்கிறதுனால தானே நம்மளை இப்படி பண்ணுறாங்க எல்லாரும், நம்ம இதை விட்டு போகிறேன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு ராகவ், சரி என்ன அப்படி தேடுறாளா இல்லையான்னு பார்ப்போன்னு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. கரெக்டாக மெசேஜ் போகுது, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வரலைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்களா. ஐயோ வீட்டை விட்டு போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வராருங்க ராகவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.